ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் 2 ஸ்நாக்ஸு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 2 ஸ்நாக்ஸுமே நம்ம அவல் வச்சு தான் செய்ய போகிறோம். இது ரெண்டுத்தையுமே செய்யறதுக்கு நமக்கு ஒரு 5 நிமிஷமே அதிகம்தான். முதல்ல இந்த மாதிரி அவலை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, அவல் நம்ம முதல்ல வறுக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சி பார்த்தோம்னா பேப்பர் போல இருக்கும், கிறிஸ்பினஸ் இருக்காது. ஆனால் நம்ம இந்த மாதிரி வெறும் கடாயில் வறுத்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அது நல்ல மொறுமொறுப்பாக ஆகிடும். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் இதை எப்படி அழுத்தி காட்டுறேன். இப்போ அழுத்திட்டோம்னா அப்படியே நமக்கு உடையாம கீழே விழுந்துருது. இதை நம்ம வறுத்த பிறகு உடைச்சோம்னா அப்படியே மொறுமொறுன்னு ஆயிடும். அந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி நல்ல மொறுமொறுப்பாயிடும். பேப்பர் அவல் இல்ல குண்டு அவல் இல்ல சாதாரண அவல் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சிகப்பு கலர் இல்லைன்னா வெள்ளை கலர் அவல், இது ரெண்டுத்துல நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவல்ல எந்த அவல் வேணா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். நம்ம நடுவில் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம், அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும். இப்போ நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2லிருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நம்ம காய்கறிகள் சேர்த்து செய்யறதுனால கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம், 3 ஸ்பூன் போல். நம்ம காய்கறி சேர்க்கலைன்னா 2 ஸ்பூனே போதும். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வாசனைக்கு நீங்கள் சீரகம் வேணாலும் சேர்க்கலாம். நம்ம இதை இப்படியே செஞ்சாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சீரகம் கடுகு இதெல்லாம் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சேர்க்கலாம். சீரகம் மட்டும் கொஞ்சமாக சேர்க்கலாம். கடுகு அந்த அளவுக்கு சேர்க்க மாட்டாங்க இந்த ஸ்நாக்ஸில். சீரகம் மட்டும் வாசனைக்காக சேர்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக வதங்குறத விட கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நம்ம ஸ்நாக்ஸ் கூட அவளோட சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அப்படியே வெங்காயமாக இருந்ததை விட நல்லா வதக்கிட்ட இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கிக்கலாம். பூண்டு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியோ இல்லை தட்டிட்டோ சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ இதில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் இது 3 காய்கறிகளும் இங்கே இருக்குது. இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய்கறிகளுக்காக தான் நம்ம எண்ணெய் 3 ஸ்பூன் போல் சேர்த்துருந்தோம். மற்றபடி நம்ம வெறும் அவலை வச்சு செய்யும் போது 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும், முதல்ல சொல்லியிருந்தேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு, சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். முதல்ல காய்கறி கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். காய்கறிகள் நல்லா வேகட்டும். நமக்கு எண்ணெயிலே இந்த காய்கறி மொத்தமும் நல்லா வெந்துடணும். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா நம்ம அலுமினிய கடாயிலையோ ஸ்டீல் கடாயிலையோ செய்யும் போது மஞ்சத்தூள் அடியில் பிடிச்சிக்கும். அதனால் காய்கறிகள் 3/4 பாகம் வெந்த பிறகு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துட்டோம்னா நமக்கு முழுசாக வேகிறதுக்குள்ளே அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போயிடும். இது நம்ம அலுமினிய கடாயிலையோ இல்லை ஸ்டீல் கடாயிலையோ இல்லை இரும்பு கடாயிலையோ செய்யும்போது இந்த மாதிரி செய்யலாம். நான் எதுக்கும் இதில் அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இப்போ முதல்லையே மஞ்சத்தூள் போடாமல் கடைசியில் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் காய்கறிகள் 3/4 பாகம் வெந்திருந்தது. இப்போ முழுசாக வேகட்டும். இப்போ முழுசாக வெந்துருச்சு. காய்கறிகள் மொத்தமும் நம்ம மஞ்சத்தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அவலை இதில் சேர்த்துடலாம். அவல் நீங்கள் அப்படியே சாதாரணமாக உப்புமா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு. நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவலை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மஞ்சத்தூள் எல்லா அவல்லையும் சேர்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி
நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கொத்தமல்லி ஆப்ஷனல் தான், லாஸ்ட்டாக உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் நம்ம சாப்பிட்ற ஒரு சாட் ஐட்டம் போல் இருக்கும் இதோட டேஸ்ட்டு. நம்ம கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ற சாப்பாடை விட இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம அவல் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா போதும். முதல்ல நம்ம அவலை நல்லா வறுத்துட்டு ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அவலை வறுத்து வச்சுட்டு அந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அவலை நம்ம வறுத்துட்டு ஒரு டப்பாக்குள்ளே போட்டு காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுட்டு எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் வேணுமோ அப்போல்லாம் ஒரு நாளைக்கு வெறும் வெங்காயம் போட்டு, ஒரு நாளைக்கு கொஞ்சம் காய்கறிகள் போட்டு, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் காய்கறிகள் வெந்த உடனே போட்டு அந்த மாதிரி புதுசாக செஞ்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, அதோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது. வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இன்னொரு ஸ்நாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ் எல்லாம் பார்க்க மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ அடுத்த ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெயில் அவலை வறுக்க போகிறோம். இந்த அவலை வந்து முதல்ல வறுக்க வேண்டாம். அவலை வந்து அப்படியே வாங்கிட்டு நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதுக்குள்ளே இப்படி கொட்டிடலாம். எண்ணெயில் கொட்டின உடனே நம்ம இந்த மாதிரி அவல் வரதை பார்க்கலாம். எண்ணெயில் போட்ட உடனே இப்படி எல்லாமே பொரிஞ்சு மேலே வந்துடும். மேலே வந்த உடனே இது நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், வேறு என்னமே பண்ண தேவையில்லை. முதல்ல அடுப்பு எண்ணெயை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு நல்லா ஆன பிறகு மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு அதில் நம்ம இந்த மாதிரி அவலை போட்டுருணும். அவலை போட்டு கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும். மேலே எலும்பி மொத்தம் அவலும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ எல்லா அவலையும் எடுத்துடலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. எல்லா அவலையும் எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ அப்படியே இதை வச்சுட்டு எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சி எடுத்த அப்புறமா நம்ம இந்த அவலை மட்டும் எடுத்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கொஞ்சம் கேமராவில் ஏதாவது பட்டுருச்சு, அதனால சரியாக தெரியல. இப்போ இதே போல் எல்லா அவலையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இந்த அவலை நம்ம டிஷ்யூ பேப்பரில் எண்ணெயெல்லாம் முதல்ல அது மேலே போட்டு வச்சோம்னாலே டிஷ்யூ பேப்பர் எண்ணெய் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அவலை எடுத்து இங்கே வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்கரையை வெறும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கலை. சர்க்கரையில் வந்து நான் எப்போவுமே ஏலக்காய் 1 2 இல்லை போட்டு அரைச்சா வாசனையாக இருக்கும்னு போட்டிருப்பேன். அதுதான் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தா, நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், திராட்சை, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்படி நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் இதை எண்ணெயிலையும் வறுத்து சேர்க்கலாம், இல்லை நெய்யோட வாசனை வறுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக வாசனையாக இருக்கும். அந்த மாதிரியும் வறுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், அவ்வளோதான். அவளோட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஸ்வீட்டான அவல் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதையும் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்களே பார்த்தீங்களா. இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இதை நீங்கள் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். முதல்ல செஞ்ச ஸ்நாக்ஸில் நம்ம அவல் வந்து வெறும் கடாயில் வறுத்து செஞ்சோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வெறும் கடாயில் வறுக்கலை, நேரடியாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. வேணும்னும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சர்க்கரை வந்து உங்களோட விருப்பம் போல் எவ்வளோ சர்க்கரை டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ் எல்லாம் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டாக வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாக வருங்க, சேஃபாக இருங்க. ஹோட்டல் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது ஸ்நாக்ஸாக வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.